கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, கர்த்தரை நாம் எப்படி தேடினால் அற்புதம் பெறலாம். நாம் எதிர்பார்க்கிற அற்புதத்தை பெறலாம்னா நாம் எப்படி தேட வேண்டும்? இந்த தலைப்பில் நாம் இன்றைக்கு தியானிப்போம். முதலாவது எப்படி தேட வேண்டுமானால், முழு இருதயத்தோடு தேடினால் அவரை கண்டடையலாம். யார் சொல்கிறான்னா, எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார். எரேமியா 29, 13, 14 வசனங்களில், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து, நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். முழு இருதயத்தோடு தேடினால் அவரை நாம் கண்டுபிடிக்கிறவர்களாக இருப்போம். அதனால் நம்ம முழு இருதயத்தோடு தேடணும். பைபிளில் நம்ம பார்த்தோன்னா யார் ரொம்ப முழு இருதயத்தோடு தேடினான்னு சொன்னால், இயேசுவை அடக்கம் பண்ணின 3வது நாளில் கல்லறைக்கு போய் கந்த வர்க்கம் இடுவதற்காக 3 பேர் போகிறாங்க. மார்க்கு 16:1. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு, வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி போடுவான்னு நினச்சிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த கல் என்ன செய்யப்பட்டிருந்தது? புரட்டப்பட்டு இருந்தது. அப்போ அவங்க கல்லறைக்குள்ளே ஓடி போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அங்கே 2 தேவதூதர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், உயிரோடு எழுந்த இயேசுவை இங்கே என்ன தேடுகிறீர்கள்? அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று சொல்கிறாங்க. உடனே இவங்களுக்கு இந்த செய்தியை அவங்க சீஷர்கள்ட்ட போய் சொல்ல போகிறாங்க. ஆனால் மகதலேனா மரியாள் மட்டும், நான் அவரை காணாமல் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக அந்த இடத்துலையே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அவள் அழுது கொண்டிருக்கும் பொழுது, அவள் அழுகிறதை பார்த்து அங்கே இருந்த தூதர்கள் அவளிடத்தில் கேட்கிறார்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 13-16 வரை. அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை, எடுத்துகிட்டு போய் எங்கே கொண்டு வச்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு ஆள் நிற்கிறாரு. அவர் இயேசுன்னு அறியாமல் அவரிடத்துலையும் போய் கேட்குறார். இயேசு என்று அறியாதிருந்தாள். 15வது வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எங்கே எடுத்து கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்து கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தம். அப்போ தான் அவள் என்ன செய்கிறா? இயேசுவை அறிந்து கொண்டாள். மற்ற 2 பேரும் போய் சீஷர்களிடத்தில் சொல்லி இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை சொல்கிறாங்க. உடனே சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? வர்றாங்க, வந்து பார்க்குறாங்க. அவர் கலிலியாவில் உங்களுக்கு முன்பாக போயிருக்கிறார், நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டு அந்த தூதர்கள் மறைந்துட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு இவா என்ன செய்தா? இயேசுவை காணாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையே நின்று கொண்டு முழு இருதயத்தோடு தேடினான். அதனால் அவளுக்கு தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு
முதலாக மரியாளுக்கு தான் தரிசனமானார். அதே போல் நாமும் முழு இருதயத்தோடு தேடினால் அவரை நிச்சயமாக கண்டுபிடிக்கிறவர்களாகத்தான் இருப்போம். அடுத்தது, நாம் தேடுவது அதிகாரியையோ அல்லது எல்லாவற்றையும் சிருஷ்டித்த அதிகாரம் உள்ளவரையா? நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா ஒரு அதிகாரியை போய் பார்க்கணும். அவரை போய் பார்த்து ஏதாவது சரி கட்டிடுவோம் அப்படின்னு தான் இந்த காலத்தில் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி செய்கிறோமா? அல்லது நம்முடைய கர்த்தராகிய தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை எடுக்கிறவர்களாக இருக்கிறோம்? அதுதான் இன்றைய கேள்வி. எப்படி தேடுகிறோம்? நாம் அவரை மாத்திரம் சார்ந்து தேடினால் நமக்கு நிச்சயமாக என்ன உண்டு? பலன் உண்டு. அதுக்கு உதாரணமாக பார்த்தா, மொர்தெக்காய் யூதர்களை ஆமான் என்ன செய்ய போகிறான்? அழிக்க போகிறான். எல்லாரையும் வெட்டி போட போகிறான். அந்த நியூஸை எஸ்தருக்கு சொல்கிறார். சொல்லி, நீ எப்படியாவது இதிலிருந்து யூதர்களை மீட்க வேண்டும். நீ போய் இந்த காரியத்தை செயல்படலைன்னா ரட்சிப்பு வேறு இடத்துல இருந்தாது எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உன்னை ஆண்டவர் பட்டத்து ராணியாக இந்த இடத்துல வைத்திருக்கிறார். நீ அதை எங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி மொர்தெக்காய் எஸ்தர் ராஜாத்திக்கிட்ட சொல்கிறான். அப்போ எஸ்தர் ராஜாத்தி என்ன சொல்கிறா? இப்போ என்னுடைய முறைமை கிடையாது, ஆயினும் நானும் என் தாதிமார்களும் 3 நாட்கள் இரவும் பகலும் உபவாசித்து அந்த சட்டத்தை மீறி அவங்க ராஜா கூப்பிட்டா தான் போக முடியும். ராஜா செங்கோலை நீட்டினா தான் வெளியே நிற்கிறவங்க உள்ளே போக முடியும். அப்படி அவர் நீட்டவே இல்லைன்னு சொன்னால் வெளியே நிற்கிறவங்கள கொண்டு போட்டு விடுவார்கள். இப்போ சட்டத்தை மீறி அவள் என்ன செய்கிறா? நான் செய்கிறேன்னு சொல்கிறான். இது எஸ்தரில் இருக்குது. எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சொல்கிறா பாருங்க. எஸ்தர் ராஜாத்தி மொர்தெக்காய்க்கு ஆள் அனுப்பி சொல்கிறா. 16வது வசனம், 4:16. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாரையும் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். மொர்தெக்காய்கிட்ட போய் சொல்கிறான் இந்த ஆள். உடனே எஸ்தர் ராணி சொன்னபடி எல்லா யூதர்களும் மீட்கப்படணுமே, அல்லாட்டா அவர்கள் எல்லாரையும் ஒரு நாளில் கொல்றதுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு. ராஜாவே ஆர்டர் கொடுத்துட்டார். இப்போ அந்த ஆர்டர் கொடுத்ததை மாற்றணும்னா நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? தேவாதி தேவனை நோக்கி பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்குறோமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்குறார். இப்போ நம்ம அதிகாரம் எல்லாவற்றையும் பார்க்கிற அதிகாரம் உள்ளவரை நோக்கி பார்க்குறோமா? ஏதாவது ஒரு அதிகாரியை போய் பார்க்குறோமா? எந்த அதிகாரியும் பார்த்தாலும் காரியம் நடக்காது. இது அரசர் போட்ட கட்டளை, இதை மீற முடியாதுன்றவாங்க. ஆனால் இதை மீறி செயல்படுவதற்கும் கர்த்தர் மனுஷனுடைய உள்ளங்களில் பேசுவார். அதனால் இவ என்ன செய்கிறா? எஸ்தர் ராஜாத்தி தானும் தாதிமாரும் 3 நாள் உபவாசிக்காங்க. அதே மாதிரி யூதர்கள் எல்லாரும் கூடி ஒருமித்து 3 நாட்கள் உபவாசித்து ஜெபித்தார். அந்த ஜெபத்தின் விளைவாக அந்த ராஜாவின் இடத்துல போய் இவ சொன்ன உடனே ராஜா என்ன சொல்கிறார்? எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்போ அவள் என்ன சொல்கிறார்? இன்னைக்கு விருந்துக்கு வந்துட்டீங்க, நாளைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லுவாள். இப்போ நான் அடுத்த நாளும் வரும்போது அடுத்த நாளும் அதே கேள்வியை கேட்குறார். எஸ்தர் ராஜாத்தியே, உன் மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதிக்கு மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார் ராஜா. உடனே அவள் என்ன சொல்கிறா? அடுத்த நாள் தான் இந்த காரியத்தை சொல்கிறா. உடனே படபடத்து போய் சொல்லலை. எந்த காரியத்தையும் சொல்லணும்னா ஒரு நிதானத்தோடு தான் சொல்லணும். அப்போ அவள் நிதானமாக அந்த காரியங்களே சொல்கிறான். சொன்ன உடனே ராஜா புரிந்து கொண்டது. யார் இந்த காரியத்தை செய்தான் அப்படின்னு சொல்லும்போது, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றார். உடனே எஸ்தர் என்ன சொல்கிறார்? சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றார். இப்பொழுது ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு. ஏன்னா அவன் தான் பெரிய பிரதம மந்திரியாக இருக்கிறான், ராஜாவுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கான்.
அவனை குறித்து ராஜா ரொம்ப உயர்வாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. கடைசியில் அவன்தான் இதுக்கு காரணம். யூதர்கள் எல்லாரையும் அழிக்கும் போது இவா யூத பெண் இவ்வளோ அழிபடுவா. அப்போ ராஜாவுக்கு என்ன இருக்காது, பட்டத்து ராணி இல்லாமல் போய்விடும். அதனால தான் இவ சொல்லும் விதத்தையும் பாருங்கள், வித்தியாசமாக சொல்கிறார். எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனோம். நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுது ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். நான் சும்மா இருப்பேன், ஆனால் ராஜாவுக்கு நஷ்டம் வருது, பட்டத்து ராணி இல்லாமல் போயிடும் என்றது அவன் சொல்கிறான். அவன் சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான், ஆமான் தான் அந்த மனிதன், சத்ரு ஆமான் தான் சொன்ன உடனே பயப்படுறான். ராணிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வரான். ராஜா வெளியே போயிட்டு வர்றாரு. அவன் கட்டிலில் அவன் படுத்து கிடந்து அப்படி அவட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம இருக்கும்போதே இவளுடைய கட்டிலில் படுக்கிறானேன்னு சொல்லி உடனே ராஜா கோவப்படுறார். கோவப்பட்ட உடனே அவன் மேலே துணியை மூடிட்டான். இப்போ இவனை என்ன செய்ய, கொண்டு போங்க, எங்கே கொண்டு போங்க அப்படி சொல்லும்போது, அவனால் மொர்தேக்காய்க்கு, யூதனாகிய மொர்தேக்காய்க்கு கட்டிய தூக்கு மரத்திலே அவனை போட்டார். ஆண்டவர் அப்படியே எல்லாத்தையும் மாற்றிட்டார். அப்போது நம்ம யாரை தேடணும், அதிகாரம் உள்ளவரை தேடணும். ஆமான் மொர்தேக்காயை அழிப்பதற்காக ராஜாவிடத்தில் வந்து அவனுக்கு ஒரு தூக்கு மரம் செஞ்சுருக்கேன்னு சொல்கிறதுக்கு வாரான். அப்போ ராஜா என்ன சொல்கிறாரு, என்னை கனப்படுத்தினவன், என்னை பாதுகாத்தவனை நான் கனப்படுத்த வேண்டாமா? அப்படி யார் அந்த கனப்படுத்துவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி இவன் ஆமான்கிட்டே ராஜா கேட்குறாரு. அப்படி ஒரு இதை மாற்றிடுறாரு ஆண்டவர். இவன் அவனை அழிக்கணும்னு சொல்ல வந்தவன் இவன் தான் திருவழியாக ராஜாவை காப்பாற்றினவன், நீவன் தான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வச்சுருவான். அப்போ அந்த அளவுக்கு கர்த்தர் அந்த சூழ்நிலையே என்ன செய்து விடுகிறார், மாற்றி விடுகிறார். இது தேவனால் தான் கூடும், மனுஷரால் கூடாது. அதனால் நம்ம யாரை முதல்ல தேடணும், அதிகாரம் உள்ள, எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவர், எல்லாவற்றின் மேலும், அதிகாரிகள் மேலல்ல, அதிகாரிகளுக்கும் மேலாக அவர் இருந்து அவர்களுடைய உள்ளங்களிலெல்லாம் பேசி அவர்களை சரிக்கட்டி நமக்கு சாதகமாக ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றுவார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னது, வாசித்து முழு இருதயத்தோட நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக செயல்படுவார். மூணாவது, நம்ம சுய ஞானத்தை தேடுகிறோமா, தெய்வீக ஞானத்தை தேடுகிறோமா? நமக்கு எது தேவை, தெய்வீக ஞானம்தான் வேணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் அவரோடு கூட சேர்ந்து வாழுகிறவர்களாக இருக்கும்போது தான் அந்த தெய்வீக ஞானம் நமக்கு கிடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தருக்கும் சண்டை வரும். அப்படி சண்டை வரும்போது ஒரு பெலிஸ்தன் வந்து ராட்சசன் பெருசாக கோலியாத் வந்து நிற்கிறான். டெய்லி காலையிலையும் சாயங்காலம் வந்து கத்துகிறான். என்ன சொல்லி கத்துகிறான், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். சத்தம் இடி முழக்க மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாரும் பயந்து, சவுல் கூட என்ன செய்கிறான், அவன் பராக்கிரமசாலி, அவனே என்ன செய்வானா, பயந்து நடுங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. 11ஆம் வசனம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இந்த வேளையில் ஆண்டவர் யாரை அனுப்புகிறாரு, தாவீதை அனுப்புகிறார். தாவீதுக்கு 17 வயசு, சின்ன பையன். அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன். அவன்கிட்ட தன் சகோதரர்களை பார்த்து வரும்படி தகப்பன் அனுப்புகிறார். அதனால் இவன் இங்கே வாரான். இங்கே வந்தால் இவன் இடி முழக்கம் போல் கத்திக்கிட்டு கிடக்கான். உடனே அதை கேட்ட உடனே எல்லாரும் பயந்து நடுங்கி ஓடி போய் ஒளிஞ்சு போய் இருக்காங்க.
அதனால் இவன் சொல்கிறான், அவன் வந்து பெலிஸ்தன் நம்முடைய தேவனை நிந்திப்பதற்கு அவன் யார்? அவனை நான் என்ன செய்கிறேன்? தேவனுடைய பலத்தினால் நான் வந்து அழிக்கிறேன், இயேசு தேவ நாமத்தினால் அவனை அழிக்கிறேன் என்று சொல்லி தைரியமாக ராஜாட்ட பெர்மிஷன் வாங்கிடுவான். வாங்கிட்டு அவனுக்கு எதிர்த்து வாரான். அப்போ அவன் கையில் இருந்தது என்னது? 5 கூழாங்கற்கள். அதை ஒரு அடைப்பை பையில் போட்டுட்டு, ஏன்னா அவன் காட்டில் ஆடு மாடுகளை மேய்க்கும் போது ஏதாவது ஓனாய் எதுவும் வந்துச்சுன்னா கவன் வச்சு அடித்து அதை விரட்டுவான். அதுக்காக நிறைய கூழாங்கல் வச்சுருப்பான். இப்போ அவன் கையில் இருந்தது 5 கூழாங்கற்கள் தான். அதை வச்சுக்கிட்டு இவனை எதிர்த்து வாரான். எதிர்த்து வரும்போது அவன் பார்க்குறான் கோலியாத்து. அவன் கையில் இருக்கிற ஈட்டியே யாராலும் தூக்க முடியாதான், அவ்வளோ வெயிட் இருக்குமா. அப்படி பெரிய போர் ஆயுதங்களெல்லாம் போட்டிருக்கான். இவன் ஒன்றுமே போடாமல் கையில் ஒரு கவனை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படி சுற்றிக்கிட்டு போயிருந்துருப்பான். அப்படி அவன் போகிறத பார்த்த உடனே இந்த பெலிஸ்தன் தாவீதை பயங்கரமாக திட்டுறான். தன்னுடைய தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். 43ஆம் வசனம் 1 சாமுவேல் 17:43 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அப்போ 45ஆவது வசனத்தில் இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, இந்த பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். எவ்வளோ ஒரு தைரியம் அவனுக்குள்ளே இருக்குது. அதனால் அவன் சொல்கிறான், அப்படி அவனுக்குள் தெய்வீக ஞானம் இருந்துச்சு. அதனால் அதை தைரியமாக சொல்கிறான். சொன்ன உடனே அவன் வந்து சிரிப்பான். கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று முழக்கமிடுறான். யார்? தாவீது. உடனே எல்லாரும் சிரிக்காங்க, எப்படி அப்படின்ட்டு. அப்பவும் அவன் சொல்கிறான், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். உடனே இந்த பெலிஸ்தன் கோபத்தில் எழும்பி வந்து தாவீதை கொல்றதுக்கு ரெடியாக வாரான். அவன் கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி என்ன செய்கிறான், தன் கையை அடைப்பத்தில் போட்டு ஒரு கல்லை எடுத்து அவன் நெற்றியில் படும்படியாக எறிந்தான். அந்த கல் அந்த நெற்றியில் போய் பதிஞ்சிச்சு. உடனே அவன் குப்பரடிக்க விழுந்துட்டான். விழுந்ததில் அவன் இறந்து விட்டான். உடனே தாவீது அவனை போய் அவனுடைய ஈட்டியை எடுத்து வாளையை எடுத்து அவனை என்ன செய்தான், தன் தலையை வெட்டினான். அப்புறம் பெலிஸ்தர்கள்லாம் தோத்துட்டாங்க, ஓடிட்டாங்க, இவங்க ஜெயிச்சிட்டாங்க. இவ்வாறு அவனுடைய தெய்வீக ஞானம் அவனை ஜெயிக்க வைத்தது. அதனால் சவுல் என்ன செய்கிறான், ரொம்ப பயப்படுறான் தாவீதுக்கு. தாவீதோட கர்த்தர் இருக்கார், அதனால் அவன் வந்து நம்மளையும் வீழ்த்தி நம்ம சந்ததியும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லி அவனை கொன்றணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால் அவன் என்ன செய்கிறான், அவனுக்காக பயந்து பல சூழ்ச்சிகள் செய்கிறான். ஆனால் அது எல்லாமே தெய்வீக ஞானத்திற்கு முன்பாக நிற்க முடியவில்லை, எல்லாம் போச்சு. ஆனாலும் கர்த்தர் குறித்த வேளையில் குறித்த நாளில் தாவீதை அரியணை ஏறும்படி செய்தார். இஸ்ரவேலின், ஏன்னா சவுல் வந்து இறந்து போயிட்டான், அந்த அரியணையை ஏறுவதற்கு கர்த்தர் தாவீதை ஆயத்தப்படுத்தினார். அப்போ இதுக்கு மெயினான காரணம் அவனிடத்தில் தெய்வீக ஞானம் இருந்தது. அந்த ஞானம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி யாக்கோபு எழுதியிருக்கும்போது பார்த்திங்கன்னா, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அவ்வளோ தூரத்துக்கு அது தேவ ஞானம்
அவனுக்குள் இருந்தது. அதனால் நம்ம உலகப்பிரகாரமான ஞானத்தை விட தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொண்டால் நாம் எதிரியை என்ன செய்யலாம்? எளிதில் ஏற்கலாம். நமக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம், சாந்தம் எல்லாமே வரும். நம்ம அவரோடு கூட நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக நாம் தேடுவது அஞ்ஞானிகளைப் போலவா அல்லது ஞானிகளைப் போலவா? யாரை போல நம்ம தேடுகிறோம் கர்த்தரை? அதுக்கு நம்ம உதாரணமாக பார்த்தோன்னா, நேபுகாத்நேச்சார் எருசலேமில் போய் முற்றுகை போட்டு அங்கே உள்ள மக்களெல்லாம் யூதர்களெல்லாம் பிடிச்சிட்டு தன்னுடைய பாபிலோனுக்கு வந்தான். வரும்போது திறமைசாலிகள், நல்ல திடகாத்திரமானவர்கள், அப்புறம் ஞானம் உள்ளவர்கள், கல்வி நிபுணர்கள், இவர்களை தான் பிடிச்சிட்டு வரோம். அப்படி பிடிச்சிட்டு வந்ததில் தானியேலும் ஒருத்தன். தானியேல் வேறு நாட்டுக்கு வந்தாலும் ஆண்டவரை என்ன செய்யலை? மறக்கலை. அவன் அஞ்ஞானிகளை போல இல்லாமல் யாரை போல இருந்தான்? ஞானியை போல இருந்து அவன் தேவ சமூகத்தில் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு என்ன செய்கிறவனாக இருந்தான்? ஜெபிக்கிறவனாக இருந்தான். அதனால் கர்த்தர் அவனை அதிகமாக உயர்த்தினார். ஆனால் அவனை எப்படியாவது தாழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி சுற்றி இருந்த அஞ்ஞானிகள் தந்திர ஆலோசனைகள் நிறைய பண்ணாங்க. அது எல்லாத்தையும் ஆண்டவர் தானியேலுக்கு ஜெயமாக மாற்றி கொடுத்தார். அப்படி நம்முடைய தேவன் ஞானிகளுக்கு வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம அஞ்ஞானிகளைப் போல கர்த்தரை தேடாமல் ஞானத்தோடு, பரம ஞானத்தோடு கர்த்தரை தேடினால், அவரோடு கூட இருந்தால், தானியேலுக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் தானியேலை எப்படி உயர்த்தினாரோ அதுபோல் நம்மையும் என்ன செய்வார்? உயர்த்துவார். உயர்த்தினதோடு மட்டுமல்ல, இஸ்ரவேலரை சிறை பிடித்து கொண்டு வந்தான் நேபுகாத்நேச்சார். அவனுடைய சந்ததியில் நேபுகாத்நேச்சார் அதுக்கப்புறம் 3 ராஜாக்கள் மாறிவிட்டார்கள். அப்படி இருந்த போதிலும் இஸ்ரவேல் ஜனங்களை 70 ஆண்டுகள் கழித்து திரும்பவும் அவங்க நாட்டுக்கு ஆண்டவர் கொண்டு போய் விட்டார். அதற்கு காரணம் என்ன? முழு இருதயத்தோடும் ஞானத்தோடும் தெய்வீக ஞானத்தோடும் தானியேல் செயல்பட்டதால் இந்த காரியங்கள் நடந்தது. அதனால் நாமும் இதே போல் இருப்போம். கர்த்தர் நம்மையும் என்ன செய்வார்? உயர்த்துவார். அதான் சங்கீதம் 34:10 சொல்கிறாரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாது? குறைவுபடாது. அதனால் நம்ம கர்த்தரை தேட வேண்டும். கொலோசியர் 3:1-2 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மேலானவைகளை நாம் தேட வேண்டும், கீழானவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளை நாம் நாடும் பொழுது கர்த்தர் நமக்கு தேவையானதை கொடுப்பார். மத்தேயு 6:31, 32, 33 நமக்கு பொதுவாக என்ன இருக்குது? நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன சாப்பாடு வைக்கணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நமக்கு வரும். ஆனால் அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. இவைகளையெல்லாம் யார் தான் தேடுவா? அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால் எதை தேட வேண்டும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது அவ்வளோ உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். இது மத்தேயு 6:31-33 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அஞ்ஞானிகளைப் போல நாம் கவலைப்படாதபடி உண்மையாய் கர்த்தரை தேடும் பொழுது, அவருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, அவருடைய நீதியை தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு தேவையானது எல்லாம் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்போ இதுவரைக்கும் நம்ம கர்த்தரை எப்படி தேடணுன்றதை பார்த்தோம். முதலாவது முழு இருதயத்தோடு தேட வேண்டும். அதிலே நாம் மெரியாள் முழு இருதயத்தோடு இயேசுவை தேடினா. எல்லாரும் போயிட்டாங்க சீஷர்கள்ட்ட சொல்ல. ஆனால் அவள் மட்டும் நின்று அந்த இடத்துல அழுதுகிட்டே இருக்கா. அப்போ இயேசுவை கண்டுபிடித்தாள். 2வது, நாம் தேடுவது அதிகாரியையோ அல்லது எல்லாவற்றிற்கும் மேல் உள்ள அதிகாரம் உள்ளவையா? யாரை தேடுகிறோம்? நாம் யாரை தேட வேண்டும்? தேவாதி தேவன். அவருக்கு தான் சர்வ வல்லமையும் உண்டு. ஒரு சொல்ல ஆகும், ஒரு கட்டளையிட நிற்கும். அப்படி அதிகாரம் உள்ள தேவனை நாம் தேடும் பொழுது, தேடணும்னா நம்ம எப்படி தேடணும்? உபவாசத்தோடு தேட வேண்டும்.
நடக்கக்கூடாத காரியங்களையும் கர்த்தர் ஜெயமாக நமக்கு என்ன செய்வார்? மாற்றி கொடுப்பார். அதுக்கு உதாரணம் தான் யூதர்களெல்லாம் அழிக்கப்பட வேண்டிய அந்த நாளில் அது ஒரு கொண்டாட்ட நாளாக அவர்களுக்கு மாறியது. அதே மாதிரி மொர்தெக்காயை அழிக்கணும்னு சொல்லி தூக்கு மேடை கட்டின அந்த ஆமான் அந்த தூக்கு மரத்திலேயே அவனை தூக்கிலிட்டார்கள். அப்படி கர்த்தர் என்ன செய்கிறார்? காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். மூணாவது, நம்ம சுய ஞானத்தையா அல்லது தெய்வீக ஞானத்தையா எதை தேடுகிறோம்? தெய்வீக ஞானத்தை நாம் தேடும் பொழுது தாவீது எப்படி கோலியாத்தை மேற்கொண்டான்? அவன் கர்த்தரை மாத்திரம்தான் சார்ந்திருந்தான். நீ நிந்திக்கிற அந்த தேவனுடைய நாமத்தில் நான் உன்னை வீழ்த்துகிறேன்னு சொல்லி ஒரு சின்ன கல்லைத்தான் தூக்கி எறிஞ்சான். அந்த கல் கரெக்டாக எங்கே படணுமோ அங்கே பட்டு உள்ளே பதிஞ்சிட்டு, அதனால் அதுக்கு மேலே அவனால் ஒன்றும் செய்ய முடியல, தலகுப்புறம் விழுந்துட்டான். அப்படி கர்த்தர் என்ன செய்வார்? தெய்வீக ஞானத்தை அவனுக்கு கொடுத்து எதிரியை வீழ்த்துறதுக்கு அவர் கிருபை செய்கிறார். நன்மையானதை நமக்கு செய்வார். கடைசியாக, நாம் தேடுவது அஞ்ஞானிகளைப் போலவா அல்லது ஞானிகளைப் போலவா? நாம் எப்படி இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். அப்படி நம்ம ஞானிகளைப் போல செயல்படணும்னா அந்த பரம ஞானத்தை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். பரம ஞானம் நமக்குள்ளே வரும்போது நாம் நற்கந்தங்களாக விளங்குகிறவர்களாக இருப்போம். அப்படி இருந்தால் தான் நம்முடைய ஜெபங்கள் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கும். அவர் அந்த சத்தத்திற்கு உடனே என்ன செய்வாராம்? செவி கொடுப்பார். தானியேல் சொல்ல ஆரம்பிக்கும் போதே அங்கே அவருடைய சந்நிதியிலிருந்து கேட்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டது. அப்படி கர்த்தர் அவங்களை இப்போ நம்ம பார்த்த 4 காரியம், நாம் கர்த்தரை எப்படி தேடணும் அப்படின்னு முழு இருதயத்தோடு தேடணும். எல்லாவற்றிலும் அதிகாரம் உள்ளவரை தேட வேண்டும். தெய்வீக ஞானத்தை தேட வேண்டும். ஞானியாக இருந்து கர்த்தரை தேட வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்மை எப்படி தேடுவது என்பதை நாங்கள் கண்டு கொண்டோம் சுவாமி. முழு இருதயத்தோடு நாங்கள் தேட வேண்டும் அப்பா. எல்லாவற்றையும் படைத்த அதிகாரமுள்ள தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அவரை முற்றிலுமாக சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய ஞானத்தினால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. தெய்வீக ஞானத்தை நாங்கள் பெற்றவர்களாக இருக்க வேண்டுமே சுவாமி. அன்பின் தகப்பனே, உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவரே, மற்றவர்களைப் போல அல்ல, தேவாதி தேவனையே சார்ந்து நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்கு பெரிய கிருபைகளை நீர் கொடுக்கிறீர். நடக்க முடியாத காரியங்களை நடக்கச் செய்கிறீர் அப்பா. தானியேல் உமது சமூகத்தில் அஞ்ஞானிகள் மத்தியில் இருந்தாலும் அந்த தெய்வீக கிருபையை பெற்று அந்த தெய்வீக ஞானத்தை பெற்றதினால் கர்த்தாவே, 3 வேளையும் உம்முடைய சமூகத்தில் ஜெபித்ததின் விளைவாக ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களையெல்லாம் மீட்டு திரும்பவும் இஸ்ரவேல் நாட்டுக்கு நீர் அனுப்பி வைத்தீரப்பா. ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனப்பா. நாங்களும் கர்த்தாவே உம்மை தேட வேண்டிய விதமாக தேடி எங்களுடைய காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஜெயமாக பெற்றுக்கொள்ளவும் அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுக்கொண்டோம். தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமீன்.